10 தடவை உட்கார்ந்து சாப்பிடுறது சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்குமா என் பிள்ளை ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்புல என்னென்ன நன்மை கிடைக்குன்னு சொல்றாரு. வித்யா ததாதி வினயம், அந்த உயர்ந்த கல்வியின் வாயிலாக வினயம் என்று சொல்லக்கூடிய பணிவானது நமக்கு கிடைக்கிறது. வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம் என்று சொல்றாரு. அந்த பணிவின் காரணமாக நம்ம இடத்துல நல்ல ஒழுக்கமானது வந்தடைகிறது. பாத்திரத்வாது தண்டமாக்குவது, நல்ல ஒழுக்கத்தின் வாயிலாக செல்வமானது நம்மை வந்தடைகிறது. தனாது தர்மதா சுகம், செல்வம் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படின்னா தனாது தர்மதா சுகம், அந்த செல்வத்தின் வாயிலாக தர்ம காரியங்களை செய்வேன். காலங்கள் சொல்லுவோம், இதெல்லாம் தர்ம காரியம். இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தை முன்னின்று செய்வது, ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்திற்கு நம்மால் நன்கொடைகளை வாரி கொடுப்பதாகட்டும், உண்ணாவிரதவாளுக்கு வேலை அன்னதானம் கொடுக்கிறது, ஒரு வேண்டுகோளை சொல்றது, இந்த மாதிரி தர்ம காரியங்களை செய்து அந்த தர்ம காரியங்களின் வாயிலாக சுகத்தை அடைய வேண்டும் என்று சாப்பிடுங்கள் சொல்கிறது. அந்த வகையில நம்முடைய குழந்தைகள் பேரம்பேறு போன்ற அத்தனைக்கு